இங்க ஹீரோ ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்றாரு. முதல்ல ஒரு காடையை கட் பண்ணி அதை எடுத்து ஒரு புறாக்குள்ள வைக்கிறாரு. அப்புறமா அந்த புறா எடுத்து ஒரு சிக்கனுக்குள்ள வைக்கிறாரு. கடைசி அந்த சிக்கன் எடுத்து ஒரு வாத்துக்குள்ள வைக்கிறாரு. அப்புறம் அது லோ ஹீட்ல ஸ்லோவா குக் பண்ண ஆரம்பிச்சு அது மேல சாஸ் ஊத்துறாரு. இப்படி 4 டிஃபரெண்டான கறியோட கூடவே மசாலா ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி செம்மையா ஒரு டிஷ் ரெடி ஆயிருது. ஹீரோ செஞ்ச இந்த டிஷ் வித்தியாசமா இருக்கறனால அங்க இருக்க எல்லாரோட டிஷ்ஷை விட ரொம்ப தனித்துவமா தெரியுது. ஜட்ஜஸும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு பாராட்டுறாங்க. அதனால ஹீரோ ஈஸியாவே ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுறாரு. ஆனா ஃபைனல் ரவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. அது என்னன்னா சீசனிங் யூஸ் பண்ணக்கூடாது. டிஷ்ல இன்கிரீடியன்ட்ஸோட நேச்சர் ஃபிளேவர் மட்டும் தான் ஹைலைட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவோட ஆப்போனன்ட் ரொம்ப வித்தியாசமா பழங்காலத்துல பண்ண ஒரு டிஷ்ஷை பண்ணலாம் முடிவு பண்ணி பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆப்போனன்ட் காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஆவியில வேக வைக்கிறாரு. அப்புறமா வேக வச்சத ஸ்பெஷல் பாட்குள்ள போட்டுட்டு அந்த பாட்டை ஆட்டோமேட்டிக்கா சுத்த வச்சு அதுல நெருப்பு பத்த வச்சிடறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப சிம்பிளா முட்டைக்கோசை எடுத்துட்டு வந்து அதை சுத்தி இருக்க லீஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ள சாஃப்டா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறாரு. அப்புறமா ஒரு ஊசியை எடுத்து முட்டைக்கோஸ்ல 100க்கு மேல சின்ன சின்ன ஓட்டையா போடுறாரு. அப்புறமா முட்டைக்கோசை எல்லாமே கொதிக்கிற தண்ணியில போட்டுறாரு. நெக்ஸ்ட் சிக்கனை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க பிராத்ல மிக்ஸ் பண்றாரு. சிக்கன் அந்த பிராத்தோட பிராத்தா கலந்துருது. அந்த சிக்கன் ஸ்டாக்கை எடுத்து வடிகட்டுறாரு. மறுபடியும் வடிகட்டி கடைசியா கிறிஸ்டல் கிளியரான பிராத் அவருக்கு கிடைச்சிருது. அப்புறமா ஹீரோ அந்த கிளியர் பிராத்தை எடுத்து அந்த முட்டைக்கோஸ் மேல ஊத்துறாரு. முட்டைக்கோஸ்ல போட்ட சின்ன சின்ன ஓட்டையில எல்லாம் சூப்போட எசன்ஸ் இறங்கி ஃபுல்லா அப்சர்வ் ஆயிருது. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் அவங்கவங்க டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஆப்போனன்ட் அவரோட மூடியை திறந்த உடனே அந்த டிஷ்ஷோட வாசனை அந்த ரூம்ல இருக்க எல்லாரையும் செமையா இம்ப்ரெஸ் பண்ணிருது. அதுக்கு பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவோட வேக வச்ச முட்டைக்கோஸ் பார்க்கவே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு ஜட்ஜ் கண்டிப்பா ஹீரோ இதுல தோக்கதான் போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜட்ஜ் ஹீரோவோட டிஷ் ஒரு வாய் வச்சதுமே ஸ்லோவா கண்ணை மூடி ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ரொம்ப ஆர்டினரியான ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு டிஷ்ஷை செஞ்சிருக்காரு. அதை சாப்பிட்டு டேஸ்ட்ல எல்லாருமே மெய் மறந்து போயிடுறாங்க. இந்த ஆப்போனன்ட்டுக்கு அவர் தோத்ததை அவரால நம்பவே முடியல. அவர் ரொம்ப ரேரான இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி கஷ்டமான ஒரு டிஷ்ஷை பண்ணா அது எப்படி சிம்பிளா ஒரு முட்டைக்கோசை வச்சு தோக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாரு. அதனால ஆப்போனன்ட் வந்து ஹீரோ செஞ்ச டிஷ்ஷை டேஸ்ட் பண்றாரு. டேஸ்ட் பண்ண அவரு ஒரு வார்த்தை கூட பேசாம அவரோட செஃப் தொப்பியை கழட்டி வச்சுட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப காம்படிஷன்ல வின் பண்ணது ஹீரோ சிம்பிளா செஞ்ச அந்த முட்டைக்கோஸ் டிஷ் தான்.